இன்னைக்கு காலையில 5 மணிக்கு சைக்கிள் எடுத்துட்டு ஐசிஎஃப்ல இருக்கிற ஹாண்டட் பிளேஸ் தான் போயிருந்தேன். இன்னைக்கு அதாவது இண்டிபெண்டன்ஸ் டே அன்னைக்கு காலையில 5:30க்கு எழுந்திருச்சு சைக்கிளிங் நான் கிளம்பிட்டேன். இந்த ஒரு வீடியோக்கு ஒரு 100 லைக் வந்தா போதும், கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். ப்ளீஸ் ஒரே ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு சொல்லி உங்க ஊர் நேம் கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன் எந்த ஊர்ல இருந்து பாக்குறீங்கன்னு. இன்னைக்கு நம்ம சென்னை ஐசிஎஃப்ல இருக்கிற ஒரு ஹாண்டட் பிளேஸ் போலான்னு சொல்லி தான் நான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்படியே போற வழியில சன்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பார்க்கவே வேற லெவல்ல இருந்துச்சு. அப்படியே அந்த கோச் மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குல்ல ஐசிஎஃப், சோ அது வழியா நான் அப்படியே போயிட்டு இருந்தேன். உங்களுக்கு ஐசிஎஃப்க்கு ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைனலா அந்த ஹாண்டட் பிளேஸ், அதாவது கைவிடப்பட்ட அந்த வீடெல்லாம் இருக்கும். சோ அங்கதான் வந்து இதுக்குள்ள நான் நிறைய வாட்டி போயிருக்கேன். பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கும். சோ உங்களுக்கும் காட்டலாம்னு நினைச்சேன். அன்பார்ச்சுனேட்லி அதை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க போல இருக்கு. சரி வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு பெரம்பூர் வழியா அப்படியே மூலக்கடை கிட்ட வந்துட்டேன். நெக்ஸ்ட் மூலக்கடையிலிருந்து மாதவரத்தில் ஆந்திரா பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது வழியா வந்துட்டு இருக்கும் போது தான் ரெட்டேரி பிரிட்ஜில் வந்து அந்த போட்டிங் பார்த்தேன். ஸோ எப்போ விட போறாங்க அப்படியே வீட்டுக்கு போயிட்டேன்.